ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான ப்ரொமோ ஃபோன் வந்திருக்கு. அதாவது எல்லா ப்ரொமோலையும் விஜய் பார்வதி வேணும், சரிங்களா? ரைட்டு. திட்டதாக இருந்தாலும் சரி விஜய் பார்வதி, காமெடியாக இருந்தாலும் விஜய் பார்வதி. இங்கே பாயிண்ட் பாட பேசக்கூடிய அரோரா எங்கே போனாங்க, மற்றவங்களாம் எங்கே போனாங்கப்பா? தேடி பார்க்குறேன் காந்தியை தங்கானுன்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு ரைட். இப்போ ப்ரொமோ 4 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக வந்திருக்கு. அதுலேயும் நம்ம இப்போ விஜய் பார்வதி வந்து கலாய்க்கிறாரு. சரி, இதில் கூடமா நீங்கள் கலாய்க்க செய்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல, அதில் அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு பதில் இவங்களே வந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு, யாரை தோணுச்சு அப்படின்னும் போது சாண்டை வந்து பாக்கியா சார். ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ண விதமும் பேசும் விதமும் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப அழகாக பேசினாங்க, அது சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு அவர் எப்பயுமே விஜய் பார்வதி தான். நீங்கள் எல்லா வீக்கெண்ட் எபிசோடில் பாருங்கள், ஏதாவது ஒன்று பார்வை பற்றி சொல்லியிருப்பார். அது வந்து இந்த மைக் இஷ்யூ நடந்துச்சு பாருங்கள், அந்த வீக்கில் வந்துட்டு அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவை பற்றி சொல்லியிருப்பார். போன வாரம் ஒன்று சொல்லியிருப்பார், இந்த வாரமும் இதை சொல்கிறாரு. ஸோ அவரோட மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக பாரு. ஆனால் பார்வோட நல்ல நண்பர் அவர், நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பார்வோட நண்பராக இருக்காரா, அப்படி இல்லைன்னா கமருதனோட ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அவர், ரொம்ப நாளாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக. அதனால் வந்து வேணும்ட்டுமே இது விஜய் பார்வதி கலாய்க்கிறாரான்னு தெரியல. சபரி என்ன சொல்கிறாருன்னா, பாரோட அம்மா வந்திருக்கலாம் பாருக்கு பதில் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது கனி, அவங்க வந்து அமித் ஒய்ஃப் சார், ஏன்னா அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் அப்படின்றாங்க. ரைட்டு. ஏம்மா அமித் ஒய்ஃபே நீங்கள், உங்களுக்கு பதில் உங்கள் தங்கச்சி விஜய் வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கலாமம்மா, ஏன்னா அவங்களாம் சூப்பரான கண்டஸ்டண்ட்டு. சரி, அடுத்தது கமருதீன் வந்து, அப்புறம் சார் வேதாவை சொல்லணும், அவங்க கூட வந்திருக்கலாம் சார், சூப்பராக வந்திருக்கணும் போது விஜய் சேதுபதி ஆரம்பிக்கிறார். அவங்க கூட வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய பேர் வச்சாங்களே அப்படின்போது ஆமாம் சார்ன்றாங்க. பாருக்கு என்ன பேர் வச்சாங்க வந்துட்டார். அவங்க வந்துட்டு உடனே எழுந்திரிச்சு ப்ளேஃபுல் பாருன்னு சொன்னாங்க சார். இல்லை ஊருக்குள்ளே வந்துட்டு சீட்டிங் பாருன்னு ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. நம்ம பக்கத்தில் எல்லோரும் ஆமாம் அதுவும் திவ்யாலாம் அப்படியே ஆக்ரோஷம், ஆமாம் பா என்ன ஏன் அங்கே தானே இருக்காங்க எல்லாருமே அப்படி கையை அப்படியே கொக்கு பாருன்ற மாதிரி என்ன ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் கேட்டால் வன்மம்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு வன்மமே கிடையாது, நாங்கள் வந்து ஒரு நட்பு ரீதியாக சொல்கிறோம், நீங்கள் அதையே நீங்கள் வன்மமாக எடுத்துக்கிறீங்க, நாங்கள் ஃபன் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதே இது விஜய் பார்வதி பண்ணியிருந்தாங்கன்னா, பார்வதி அப்படி பண்ணாதீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்னத்தை சொல்ல. அப்புறமா இவங்க சார்ன்றாங்க. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு அப்புறமா இவர் கலக்கிற குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாரு. அதோட அந்த ப்ரொமோ முடியுது. ஸோ எது எப்படியோ விஜய் சேதுபதி வந்து அவர்கள் வந்துட்டு அவருக்கு வந்து பார்வதி கிட்ட பேசி பழக்கமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் பார்வதி கிட்ட பேசாமல் இருக்க முடியலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது பக்கெட் இஷ்யூன்னு ஒன்று வந்துச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரமா ஏன்னா இருந்த நேரங்களில். அப்போது அதை வந்து தனியாக அந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாக போச்சு. அது வெள்ளிக்கிழமை எபிசோடில் நடந்த விஷயங்கள். நம்மளுக்கே ஷாக், இதை எதுக்கு இவ்வளோ தூரம் எடுத்தாங்க அப்படின்னு. அடுத்து திவ்யாவோட விஷயங்கள் போச்சு, காக்கா ஆகி போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமருதீன் சொல்லியிருப்பார், அது அன்றைக்கி ஃபுல்லாக போச்சு. அதையும் எடுத்தாங்க, அதை விட நிறைய விஷயங்கள் போச்சேன்னு சொல்லிட்டு. சரி, நேற்று 7:30 ஒரு விஷயம், அதையும் எடுக்கலை, அதையும் எடுத்துருக்கணுமே. அப்படி பார்த்தாலும் திவ்யா பக்கம் விஷயமாவது எடுத்துருக்குமேனா, உண்மையிலே திவ்யா பக்கம் இருந்து தான் எடுத்திருப்பாங்களே, அது விஜய் பார்வதி பக்கம் வீடே திரும்பிட்டாங்களா, எப்படி எடுப்பாங்கன்ற மாதிரி இருக்குது இப்போது அவங்க பண்ணுற விஷயங்கள். இப்போ சரி அதெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தா அதை எதையுமே கேட்கல. ஸ்ட்ரெயிட்டாக பார்வை கலாய்க்கிறாங்க, வேலை செய்யலைன்ட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த ப்ரொமோ போட்டாங்க. அந்த ப்ரொமோவில் ஜாலியாக ஃப்ரீ டாஸ்க்கை பற்றி பேசுகிறாங்க. சூப்பர், நல்லாயிருக்கு, வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ப்ரொமோவுக்கு வேணும், ஆனால் கப்புக்கு வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன் நான் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இவங்க தான் வந்துட்டு இதை சொல்கிறாங்க. இப்போ ஷோவே வந்துட்டு விஜய் பார்வை வச்சு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. அதை ஒத்துக்கவும் மாட்டுறாங்க. இவங்க எப்போ வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தான் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ எல்லாத்துலேயும் வந்தாவே நம்ம விஜய் பார்வை முகம் மட்டும் தான் வருது. ஏன் மீதி இருக்கிற 11 பேரில் இந்த பொண்ணை நிற்கிட்ட 10 பேர் இருக்காங்க, 10 பேரை பற்றி பேசியிருப்பீங்களா, அதை சொல்லுங்கள். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.